இங்க பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ஆட்டோ கிட்ட இங்க நிக்குது. வண்டி ஓட்டினாதான் அவங்களுக்கு வருமானம், கஷ்டம் எல்லாமே இருக்கு. ஸோ அதே இப்ப தடங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்பிஜி கேஸ் இல்லாதனால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இப்ப நான் நிறைய பேர் பேட்டி எடுத்தேன், நிறைய பேரோட வீடியோஸ் போடுவேன், நீங்க பாருங்க. அவங்களோட கஷ்டம் சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா கண்ணில் தண்ணி தான் வருது, அந்த அளவுக்கு கஷ்டம். ரேட் அதிகமா இருந்தாலும் போட்டு அதான் ஆகணும், அந்த மாதிரி கமிட்மெண்ட்ல இருப்போம் எல்லாருமே. வீட்டு வாடகையில இருந்து ஆட்டோ டியூல இருந்து லொட்டு லொசுக்கு எல்லாமே கிடக்கு. இது வந்து நாங்க ஓட்டி தான் ஆகணும்னு ஆகி போச்சு. நீங்க 6:45 வந்தோம், மணி இப்ப 12 மணி ஆகுது. இன்னும் ஒரு டீ குடிக்கல, ஒரு சாப்பிடல, சவாரியே ஓட்டல. எனக்கு வீடு கண்டிகையில இருந்து நான் இங்க வரேன். அங்க இருந்து வரும்போது கேஸ் வேலையாதான். இப்ப நான் இன்னும் கையில 100 ரூபாய் வச்சுக்கிறேன். இந்த 100 ரூபாய் வச்சு நான் கேஸ் போடணும், திரும்ப நான் கண்டிகைக்கு போகணும். என்னோட வாழ்வாதாரமே போயிடுச்சு. அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு கடை இருக்கு, பிரச்சனை, வட்டி கட்டணும், வாடகை கொடுக்கணும். ஸோ அவங்களோட இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நீ 100 ரூபாய் லிட்டரா 120 கூட போட்டுக்கோ, பரவாயில்ல, பட் எங்களுக்கு கேஸ் கடிச்சாகணும். ஏன்னா எங்களோட கடன், என்னோட பிரச்சனை நிறைய இருக்கு, அதை அவங்க சால்வ் பண்ணணும். அவங்க அந்த மாதிரி ஓட்டணும். ஸோ இந்த அளவு கேவலமான நிலைமை போகணுமா ஒரு ஆட்டோ டிரைவருக்கு? எனக்கு அதுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது ஏதாவது ஒரு சொல்யூஷன் சீக்கிரமா கிடைச்சா நல்லா இருக்கும். நிறைய பேர் எலெக்ஷனு, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய செலிபிரிட்டிக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. ஒரு ஆட்டோ டிரைவருக்கு நீங்க டெய்லி போறீங்க, ஒரு கஷ்டம் வந்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் வீட்டு பக்கம்